இங்க நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா இந்த 3 பேர், இந்த 3 பேத்து மேல ஒரு ஊதே கொலை வெறியில இருக்கு. இவங்கலாம் வெளியே வந்தாங்கன்னா வச்சு செய்ய விட மாட்டாங்க. ஏன் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஒரே ஒரு ஃபாலோ பண்ணிட்டு போங்க. இந்த 3 பேரும் அப்படி என்ன பண்ணிட்டாங்கன்னா, குழந்தைங்கலாம் குடிக்கிறதுக்கு தண்ணி, அது ஸ்கூல்ல வச்சிருந்த ஒரு தண்ணியில பாய்சனை வந்து மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லங்க, கர்நாடகா பெல்காவில இருக்கிற ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல. ஏன் எதுக்கு அப்படின்னு பண்ணாங்கன்ட்டு விசாரிக்கும் போது தான் தெரியுது. அங்க இருக்கிற ஹெச்எம் வந்து பாத்தீங்கன்னா முஸ்லீமா, அவரை வந்து இடமாற்றம் செய்யணும், டிரான்ஸ்பர் பண்ணணுன்றதுக்காக இந்த வேலையை வந்து இந்த 3 பேரும் வந்து சில்லறத்தனமான வேலையை வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. அந்த குழந்தைங்க அந்த தண்ணியை குடிச்சு கொஞ்ச நேரத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு 11 குழந்தைங்க வந்து ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் ஆயிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி தொட்டிக்கு பக்கத்திலேயே ஒரு பாட்டில் வந்து இருந்திருக்கு. அந்த பாட்டில் எடுத்து கைரேகைலாம் வச்சு செக் பண்ணும் போது இந்த 3 பேர் தான் அதுல வந்து சிக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வேலையெல்லாம் பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கவங்களெல்லாம் வந்து கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் தான் வந்து தண்டிக்கணும்னு கிடையாது. அந்த டிரான்ஸ்ஃபருக்காக இந்த மாதிரி ஸ்கூல் குழந்தைங்களுக்குலாம் உடம்பு சரியில்லாம போய் சப்போஸ் எந்த குழந்தைனா உயிர் எழுந்திருந்தா என்ன சொல்றது சொல்லுங்க. இந்த 3 பேருமே இந்த ஊர் மக்கள் வந்து சும்மா விட போறது கிடையாது. இவங்க 3 பேருமே அரெஸ்ட் ஆகி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. ஜெயில இருந்து வெளியே வந்தா கண்டிப்பா இந்த ஊர் மக்கள், பொதுமக்கள் யாருமே அவங்கள உறவு வாழ்ந்ததில்லை. உங்களோட கருத்தை வந்து பதிவு பண்ணிட்டு போங்க. இதே போல மோர் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. நாடும் நாட்டு மக்களும் நாசமாய் போகட்டும்.